அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளிச் செய்த திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையான சன்மார்க்கம் எது, அந்த சன்மார்க்கத்திற்கான படிநிலைகள் என்னென்ன என்பதை பற்றி மிக மிக விரிவாக திருமூலநாயனார் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். மேலும் ஞானம் குறித்தான அதி உன்னத கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் பார்க்க இருக்கிறோம். மருவும் துவாதச மார்க்கம் இல்லாதார் குருவும் சிவனும் சமயமும் கூடார். வெறுவும் திருமகள் வீட்டு இல்லை ஆகும். உருவும் கிளையும் ஒருங்கு இழப்பாரே. யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு அடிப்படை புரிதல் என்பது இருந்தாக வேண்டியது அவசியமாகிறது. துவாதச மார்க்கம் என்கிற 12 மார்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். தசம் என்றால் 10, துவாதசம் என்றால் 12. இந்த 12 தத்துவங்களை புரிந்திருக்க வேண்டும். ஏதோ புதிதாக 12 என்கிற ஒரு எண்ணை சொல்லுகிறாரே என்று எண்ணத் தோன்றும். மிகவும் எளிமையாக இதை புரிந்து கொள்வதென்றால், ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் ஜீவசக்தியாகிய வாயு நாசி வழியே வெளியே சென்று 12 அங்குலங்கள் நாசமடைந்து கொண்டிருக்கிறது. இப்படி நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் இழப்பை தடுத்து நிறுத்தி ஈடுகட்டி அதை பூர்வ மத்தியத்திலே ஒடுக்கக்கூடிய தத்துவம்தான் துவாதச மார்க்கம். 12 அங்குலத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய மார்க்கம். இதை புரிந்திருக்க வேண்டும். 8, 2 என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் சேர்ந்தால் 10. இந்த இரண்டும் சேரக்கூடிய இடம் 10வது வாசல். 9 வாசல்கள், 7 கண்கள், 7 காதுகள், நாசியின் 2 துளைகள், வாய் மற்றும் உள்நாக்கின் பின்புறம் உள்ள 2 துளைகள் ஆக 9 வாசல்கள். 10வது வாசல் சுழுமுனை வாசல் என்று அழைக்கப்படக்கூடிய அறுத்தடைத்த வாசல். இந்த வாசல்களை கடந்து 12 அங்குல ஜீவசக்தியாகிய வாயு நாசமடையாமல் தடுப்பதுதான் துவாதச மார்க்கம். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாவிட்டால் குருவும் சிவனும் சமயமும் கூடுவதற்கான வாய்ப்பே இல்லை. குரு என்பது எது? ஒடுங்கிய மனமே குரு. சிவன் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவின் உற்பத்தி ஸ்தானம். இந்த இரண்டையும் பற்றி போதிக்கக்கூடிய மார்க்கம் சமயம். இந்த உண்மை தத்துவத்தை புரிந்திருக்காதவர்க்கு திருமகள் வீட்டிலே வசிக்க மாட்டாள். திருமகள் என்றால் எதை குறிக்கிறது? செல்வத்தை குறிக்கிறது. எந்த செல்வம்? ஞான செல்வம். ஞானம் என்கிற செல்வம் இல்லாது போன போது எத்தனைதான் உலகியல் சார்ந்த செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் அவர்கள் ஏழைகள்தான். இந்த உலகியல் வாழ்க்கையிலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் எந்த வகையிலும் ஆன்மாவின் பயணத்திற்கு பயன்படாது. கூடுவிட்டு ஆவி போனவின் சேர்த்து வைத்த செல்வங்கள் எந்த ஒரு பயனையும் தராது. ஞான செல்வம் இல்லாது போவதோடு அல்லாது யோக சாதகன் தான் உருவாக்கி வைத்திருந்த சீடர் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியவனாவான். குரு சிஷ்ய பரம்பரையாகவே வாழையடி வாழையாகவே சித்தர் மரபு என்பது இந்த பூதலத்திலே நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பூதலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய தங்களுடைய மரபாக வரக்கூடிய சித்தர் கூட்டத்திற்காகவும் தன்னுடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளின் நன்மைக்காக வேண்டியாவது யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் தங்களை முழுமையாக சிவதத்துவத்தோடு இணைத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஞான செல்வத்தை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஞான செல்வம் எவராலும் களவு கொண்டு செல்ல முடியாத ஒன்று. அந்த செல்வம் காலகாலத்திற்கு தங்கள் சந்ததிகளுக்கு பத்திரமாக சென்று சேரும் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார். இந்த ஞான செல்வத்தை அள்ளி அள்ளி வழங்கும் விதமாகவே சித்தர் பெருமக்கள் தங்களுடைய பாடல்கள் வாயிலாக தங்கள் சந்ததிகளுக்கு ஞானத்தை கடத்தி சென்றிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. இதை சரியாக செய்யாது போய்விட்டால் சித்தர் மரபு என்பதே அழிந்து போய்விடும், கிளையும் இழந்துவிடும் என்றே குறிப்பிடுகிறார். யோக சமாதியின் உள்ளே புகலிடம். யோக சமாதியின் உள்ளே உலர் ஒளி. யோக சமாதியின் உள்ளே உள சக்தி. யோக சமாதி உகந்தவர் சித்தரே. சித்தர் என்று யாரை அழைக்கலாம்? யோக சமாதியை பெற்றவர் எவரோ அவரே சித்தர் என்று உயர்வதற்கு தகுதியானவர். சமாதி பல நிலைகளிலே வர்ணிக்கப்படுகிறது. பாவக சமாதி, சஞ்சார சமாதி, ஜீவ சமாதி,
சொரூப சித்தி என்று அழைக்கப்படக்கூடிய சொரூப சமாதி, யோக சமாதி, இப்படி பல பல வார்த்தைகளால் வர்ணிக்கப்படுகின்றன. இவையெல்லாம் அவ்வப்போது யோக சாதகனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களே அன்றி வேறல்ல. இறுதி நிலை என்பது யோக சமாதியாகவே இருக்கிறது. இந்த யோக சமாதி என்பது சீவனை சென்று சேரக்கூடிய நிலை. சீவனிலிருந்து சலித்து வெளிப்பட்டு வந்த சீவசக்தியாகிய வாயு சீவனை சென்று சேரக்கூடிய நிலைதான் சித்தர் என்கிற நிலை. என்ன? சீவன் என்கிற புகலிடத்திற்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய ஜீவனோடு உள்ளே சென்று அங்கிருந்து வெளிப்பட்டு வந்த சக்தி என்பது சேரக்கூடிய தத்துவத்தை தனக்குள்ளே உருவாக்கி கொண்டு விட்டவர் சித்தர் என்று ஆகிறார். இந்த யோக சமாதியை பற்றியதான புரிதல் ஏற்பட்டு இதை அனுபவத்திலே கொண்டு வந்தவர் எவரோ அவர்தான் சித்தர் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். யோகமும் போகமும் யோகியருக்கு ஆகுமால் யோகம் சிவயோகம் உற்றிடும் உள்ளத்தோர் போகம் புவியில் பொருடார்த்த சித்தியது ஆகும் இரண்டும் அழியாத யோகிக்கு. யோகம் போகம் என்றழைக்கப்பட்ட இந்த இரண்டை பற்றியதான சிந்தனை எல்லோருக்கும் இருக்கிறது. மோகம் என்றால் உலகியல் சார்ந்த இச்சைகள் அனுபவங்கள் என்றாகலாம். யோகம் என்பது ஆன்மா சார்ந்த இச்சைகள் அனுபவம் என்று ஆகலாம். ஆனால் இந்த இரண்டுமே உலகியல் சார்ந்ததாக இருக்க வாய்ப்பில்லை. ஒன்று உலகியலாகவும் மற்றது உலகியல் நீங்கியதாகவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இரண்டுமே ஆன்மா சார்ந்ததாகவே இருக்கிறது. அதாவது மனம் வெளியே சலிப்பது போகம், மனம் உள்ளே சென்று ஒடுங்குவது யோகம் என்றாகிறது. இவை எல்லாமே மனதால் உருவாக்கப்பட்ட மாயைகள் தானே அன்றி வேறல்ல. யோகம் என்பது வேறு ஏதோ அல்ல, அது சிவயோகம்தான். அதாவது சிவத்தை சென்று சேரக்கூடிய பயிற்சி மாத்திரமே யோகம் என்றாகும். இந்த சிவயோகத்தை பற்றியதான சிந்தனையை மனத்தகத்தே கொண்டிருக்கக்கூடியவர்கள் புருஷர்கள் என்றாவார்கள். அவர்களை ஆண் மக்கள் என்றாவார்கள். ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லும் போது, அறிவு என்பது ஆணாகவும் மனம் என்பது பெண்ணாகவும் இருக்கிறது. எப்போது அறிவாகிய சித்தம் மனதை அடக்கி ஆள்கிறதோ அப்பொழுதுதான் ஆண்மை என்பது பிறக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இங்கே அதே கருத்தை திருமூலநாயனாரும் குறிப்பிடுகிறார். சிவயோகம் உற்றிடும் உள்ளத்தோர் புருடார்த்த சித்தி அடைவார்கள் என்று குறிப்பிடுகிறார். சிவத்தை சென்று சேர வேண்டும் என்கிற சங்கல்பத்தை மனத்தகத்தை நிறுத்தி அதற்கான காரியத்தை செய்யக்கூடிய யோகிதான் அழியாத ஞானத்தை பெற்ற யோகி என்றாவான். அப்படி பார்க்க போகும்போது மோகம் யோகம் என்றழைக்கப்பட்ட இந்த இரண்டும் ஞானத்தை நோக்கி பயணப்படுவதற்கான கருவிகளாகவே நமக்கு பயன்படும் என்பதை திருமூலநாயனார் புரியப்படுத்துகிறார். ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் மேதாதி ஈரன் கலந்தது விண்ணொளி போதாலயத்து புலன் கரணம் புத்தி சாதாரணம் கெடலாம் சகமார்க்கமே. சகமார்க்கம் என்பது சற்று உயர்வான ஒரு மனநிலை. இறைவனோடு உரையாடக்கூடிய அளவிற்கு பக்குவத்தை பெற்ற மனநிலை. அதாவது மனதோடு பேசுதல், மனதோடு கலந்துரையாடுதல், மனதை குருவாக்கி குருவோடு சமமாக இருந்து உரையாடி தன்னுடைய ஐயங்களை விளக்கமாக கேட்டு பெற்றுக் கொள்ளுதல். இந்த மனம் என்பது மிக மிக மகத்தான சக்தி. இதன் முழுமையான உருவகத்தையும் வடிவத்தையும் எவராலும் வெளிப்படுத்தி சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த மனத்திற்கு அண்டங்களை எல்லாம் கடந்து பராபரத்தோடு இணையக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட மனத்தோடு நாம் இணக்கமாக இருந்து நட்பு பாராட்டினால் மாத்திரம்தான் சன்மார்க்கத்திற்கான கதவம் திறக்கும் சாவியையே மனம் நமக்கு கொடுக்கும். இதை அடைவதற்கு புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி அந்த கரணங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவை விண்ணொளி என்றழைக்கப்பட்ட ஞான ஒளியாக உருவ மத்தியத்திலே வாசியின் சேர்க்கையினால் பெற்ற அனுபவமான அந்த மிகப்பெரிய பிரகாசத்தோடு இணைந்திருந்து சீவனை நோக்கி பயணிப்பதுதான் உண்மையான பயணம் என்றாகும். இந்த சோதனைதான் நாடி சுத்தி என்றாகும். நாடி என்பது உடல் முழுவதும் 72,000 நாடிகளாக சலித்திருக்கக்கூடிய சீவசக்தியாகிய வாயுவின் ஓட்டத்தின் பாதை. அந்த பாதையிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து 72,000 நாடிகளும் ஒற்றை நாடியாக சொலுமுனை நாடியாக மாற வேண்டும்.
இப்படி செய்வதுதான் நாடி சுத்தி அல்லாது நாசியின் ஒரு துளையை அடைத்து மறுதுளையை திறந்து காற்றை ஏற்றி இறக்குவது நாடி சுத்தி என்று ஆகாது. மேலோட்டமாக பார்க்கும் போது உண்மை என்று தெரிவதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அதற்கு அப்பாற்பட்ட ஞானத்தை புரியப்படுத்தக்கூடிய சூட்சுமங்கள் என்று ஆகிறது. இதை சரியாக விளங்கி கொண்டு விட்டால் மேதா தத்துவங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 16 தத்துவங்களும் விளங்கி போகும். விண்ணொளி என்று அழைக்கப்பட்ட சிரசின் உள்ளே எழும்பக்கூடிய ஞான ஒளி என்பது கிடைக்கும். புலன்கள் ஒடுங்கி போகும். கரணங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். தேகம் என்கிற ஆலயத்திற்குள்ளே சிவம் என்கிற தெய்வம் இறங்கி நின்று அருள் பாலிக்கும். இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் அவர்தான் சன்மார்க்கி என்றாவார். பிணங்கி நிற்கின்றவை ஐந்தையும் பின்னை அணங்கி எரிவன் அயிர் மணவாளால் கணம் 18 கருதும் ஒருவன் வணங்க வல்லான் சிந்தை வந்து நின்றானே. 18 கணங்கள். இந்த 18 கணங்கள் சிவகணங்கள் என்றெல்லாம் சொல்லப்படும். அது என்ன 18 கணங்கள்? புதிதாக வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே என்று பார்த்தால் 8-2 என்று அழைக்கப்பட்ட சந்திரகலை சூரியகலையின் பெருக்கம் சேர்க்கை என்பது 16 என்று உயரும். இந்த 16 என்று உயர்ந்த போது சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் அதற்கு காரணமாக இருந்ததால் இந்த 16 2 18 என்று ஆகின்றன. ஒரே விடயம்தான் பற்பல வார்த்தை ஜாலங்களால் பிரித்து சித்தர்களால் சொல்லப்படுகின்றன. ஆனால் இந்த குழப்பங்கள் ஏற்படுவதற்கு என்னதான் காரணம் என்று பார்த்தால் 5 புலன்கள் தான். 5 பூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடலுக்குள்ளே இருந்து நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாயாஜால மோகினியான 5 புலன்கள் தான் நம்மை இப்படிப்பட்ட குழப்பத்திலே ஆழ்த்தி வைக்கின்றன. இவற்றையெல்லாம் மனவாளால் வெட்டி வீழ்த்த வேண்டும். மனம் என்பது அறிவாயுதமாக மாற வேண்டும். அந்த அறிவாயுதத்தை கொண்டே பிறவித்தலை என்கிற மிகப்பெரிய ஒன்றை நம்மால் வெட்டி வீச முடியும். இதை புரிந்து கொண்டு விட்டவன் தன்னுடைய மனவாள் கொண்டு எல்லா விதமான உலகியல் சார்ந்த உடலியல் சார்ந்த தத்துவங்களையும் கட்டறுத்து விடுவான். அப்படி கட்டறுத்து விட்டவன்தான் மனத்தை உருவ மத்தியத்திலே நிலைநிறுத்தக்கூடியவனாக இருப்பான். மனத்தை நிலைநிறுத்த வல்லவன் சிந்தை என்றழைக்கப்பட்ட சித்தத்தை சிவத்தின்பால் செலுத்த வல்லவன். அவனே மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றலும் பெற்றவன். இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு உரைக்கிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.